பேஷண்ட் வந்தாச்சா? சார் இங்க நிறைய பேஷண்ட் இருக்காங்க. இதுல யார் உங்களோட பேஷண்ட்? நீங்க டாக்டர் வந்தாச்சு உள்ள போலான்னு சொன்ன உடனே ஒரு ஆளு ஆடி அசைஞ்சு நின்னு நிதானமா வருவாரு. அவர்தான். ஐயோ என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே. டாக்டர் வந்தாச்சு, நீங்க எல்லாம் உள்ள போலாம். டாக்டர் வந்தாச்சு, நீங்க எல்லாம் உள்ள போலாம். சார் நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 5ல டாக்டர் மௌலியை போய் பாருங்க. சார் நான் சொல்லி அவர் மைண்ட் பண்ணாமலே போறாரு. அவனே தான். டோன்ட் வரி, he will be coming. சார் நீங்க செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 5ல டாக்டர் மௌலியை போய் பாருங்க. ஏய் இவ அந்த பாம் பார்ட்டி தானே? ஆமாண்டி. ஆமா அன்னைக்கு நடந்த குழப்பத்துல மண்டை கிண்ட குழம்பிருச்சோ? சமையனே சார். ஆபரேஷன் தியேட்டர் ரெடியா? ரெடி சார். ஆபரேஷன் எக்யூப்மென்ட் ரெடியா? ரெடி சார். கம் லெட்ஸ் கோ. தம்பி டாக்டர் உங்களை கூப்பிட்டு சொன்னாரு. என்ன? ஆபரேஷன் தியேட்டருக்கு. என்னையா? ஆபரேஷன் தியேட்டருக்கு. ஆபரேஷன் வாங்க. அப்பா வர சொல்லிட்டு போறே. அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் தம்பி. முதல்ல நீங்க வாங்க. சொல்லிட்டு போறே. வாங்க தம்பி. வாங்க சொல்றேன். வெல்கம் ராம். என்னடா அவன் ட்ரீட்மெண்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுக்கிட்டு பேக் மாதிரி நிற்கிறேன்னு பார்க்குறியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உனக்கு ஏற்பட்டிருக்கிறது பிரெயினில் இருக்கிற ஹியரிங் சென்டரில் ஒரு சின்ன ஷாக்கு. அந்த ஷாக்கை இன்னொரு ஷாக் விட்டு சரி பண்ணிடலான்னு சொன்னல. அதான் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு இருக்கேன். பயப்படாத, இது வெறும் சவுண்ட் ஷாக். நான் உன் கண்ணை கட்டி விட்டுருவேன், கையை கட்டி விட்டுருவேன், இந்த ஹெட்ஃபோனை உன் காதில் மாட்டி விட்டுருவேன். உனக்காகவே நான் செஞ்ச ஸ்பெஷல் ஹெட்ஃபோன். நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கும் போது இதில் 100 மடங்கு அதிகமாக சத்தம் கேட்கும், அலறும், தாங்க முடியாது. அது உன் மூளையில் இருக்கிற ஹியரிங் சென்டரை போய் ட்ரிகர் பண்ணி ஒரு ஷாக் கிரியேட் ஆகும். நீ பழைய நிலைமைக்கு திரும்பிடுவேன். புரிஞ்சுதா? உனக்கு புரிஞ்சிடும். என்ன சார்? அண்ணே டாக்டரே உங்களை கொஞ்ச நேரம் செவுட்டு மிஷின் ஆஃப் பண்ணிக்க சொன்னாரு. நீங்க பண்ணுங்க, நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பேஷண்ட்டுக்கு வித்தியாசமான முறையில் ட்ரீட்மெண்ட் நடக்க போகுது. ஒருத்தர் நம்ம ஹாஸ்பிட்டல் சுற்றியும் குப்பண்ணா யாரு கேட்டுட்டே வருவார். குறிப்பா அவருடைய கண் கைகள் கட்டப்பட்டிருக்கும். யாராவது கழட்டி விட்டீங்கன்னா அப்படியே அவங்க வேலை கிழிஞ்சது, வீட்டுக்கு போயிடணும். ஹாஸ்பிட்டல் இது எல்லாம் என் தலையெழுத்து. சார் டாக்டர் செல்வா சாருக்கு நீங்க ஃபோன் பண்ணலையா? ஃபோன் பண்ணாமையா இருப்பேன்? யூஎஸில் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காரு. வந்ததும் இந்த கண்ட்ராவியெல்லாம் சொல்லணும். சரி புடிமா வேணா. ராம் நல்லா கேட்டுக்க. இந்த ட்ரீட்மெண்ட்ல உனக்கு தடைனா சப்தங்கள் தான். அதையும் மீறி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை செய்றியோ அவ்வளவும் உனக்கு நல்லது. பட் ஒன் கண்டிஷன், நீ குப்பண்ணாவை கூட்டிட்டு வர வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வில் பி கண்டினியூ. சார் இவர் உண்மையிலே படிச்சத டிகிரி வாங்கினாரா? என்ன ரியாக்ஷன் இல்லை? இருந்தாலும் எனக்கு மேலே மூடு இருக்குதா? சார் இங்க குப்பண்ணாங்கிறது யாரு சார்? தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். தெரியாது சார். என்னப்பா இதுக்கே ஊசி போயிட்டே? சார் நீங்க இப்படி அது ஊதுனீங்க எப்படி சார் அவங்க பேசுறான்னு கேட்கும்? இதெல்லாம் மீறி அவங்க பேசுறத நீ கான்சென்ட்ரேட் பண்ணி குப்பண்ணாவை கண்டுபிடிக்கணும். நல்ல ஒரு மெண்டல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாத மேன். ப்ளீஸ் சார், என்னால முடியல, என்ன விட்டுருங்க. Go man, don't give up. Run. வேற வழி
வழியே இல்ல. மேடம் சார் சார் மேடம் யார் இந்த குப்பை எனக்கு இடத்துக்கு கொஞ்சம் கூட்டிட்டு போங்களேன் மேடம். சார் 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 ப்ளீஸ் 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 கொஞ்சம் இந்த கையை கொஞ்சம் கழட்டி விடுங்க ப்ளீஸ். என் ட்ரீட்மெண்ட்டுக்கு தடையா இருக்க யாரா இருந்தாலும் ஹாஸ்பிடல் விட்டு உடனே வெளியேறலாம். சார் கொஞ்சம் கழட்டி விடுங்க சார். சார் சாரி சாரி சார் டேய் குப்பண்ணா எங்கடா இருக்க? சார் இந்த குப்பண்ணா எங்க சார் இருக்கா? நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல 10 வருஷமா ஒர்க் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் யாருமே அந்த பேர்ல இல்லையே. மேபி இங்க புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க யாராவது சமையல்காரவங்க, தோட்டக்காரன், பெயிண்ட் அடிக்கிறவன் இப்படி யாராவது இருக்கலாம். சார் ரொம்ப தண்ணி தெரிக்குது, கொஞ்சம் காஃபி தரீங்களா? ஓ மேடமா? ஓ அப்படி யாரும் இல்லையா? டேய் பரதேசி, வழி சொல்லும் போது நீ அது இது ஊதுனா எனக்கு எப்படா கேட்கும்? ஊதாது நீ மட்டும் என் கையில கடிச்சா என் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது. நீ என்னடா சொல்லிக்கோ, எனக்கு நீ சரியாகணும். எவனா இந்த குப்பை நாளுக்கு கூட்டிட்டு போங்கடா. டே நீங்க போயிட்டு தானே இந்த குப்பை நாள் இடத்துக்கு கொஞ்சம் குடிப்பாங்க நானே. எனக்கு தெரியும்டா, ஆனா சொல்ல மாட்டேன். அண்ணே அண்ணே ப்ளீஸ்ண்ணே அண்ணே அண்ணே. நாசமா போனவனே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நீ தேடுற ஆளுக்கு காது கேட்காதுடா. சவுட்டு மிஷினை வச்சுன்னு தோட்டத்துல புல்லு வெட்டின்னு இருப்பான், போய் பாரு. உன்னதாண்டா டேய், உன்னதாண்டா. ஹலோ ஹலோ ராம், ஆர் யூ ஓகே? என்னடா பண்ற? டேய் டேய் என்னடா பண்ற? குப்பை நீங்க குப்பை நீங்க குப்பை நீங்க குப்பை நீங்க நான் குப்பை நீங்க அப்பனே என்னடா 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 உடா வைத்தியமா பாக்குற. யாரை கேட்டவன் கண்ணை கட்டி விட்ட? யாரை கேட்டவன் கையை கட்டி விட்ட? நான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன் தெரியுமா? மலையேற நேரத்தில் நரி மாதிரி வந்து கெடுத்துட்டிய. Who are you?
வார்டு நம்பர் 49ல இருக்கிற அம்மா சீரியஸ் ஆயிட்டாங்க சார். ஐயோ அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா தலையாட்டாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அம்மா கையை ஆட்டாதீங்கம்மா. உங்களை சார் சார் ப்ளீஸ் அவங்கள விடுங்க. நான் உங்களை கோஆபரேட் பண்ண வைக்கிறேன். 15 நிமிஷம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேனே கிடைக்க மாட்டேங்குது. என்னம்மா வேணும் உங்களுக்கு? இதோ இது வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆட்டமே. கண்ட இடத்துலையும் கண்டதை கிறுக்கி வைக்கிறது பைத்தியம் மாதிரி. அழுத்தி பிடிமா கொஞ்சம். டாக்டர் உதயன் போய் நிறுத்துங்க. இங்கே வந்துட்டீங்களா சார்? இது வேற கேஸ் சார், உங்களுக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். Go on. என்னமோ பண்ணி தொலைங்க. தலைங்கம்மா. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா சேவரெல்லாம் உங்க பையன் மேல இருக்கிற கோவமா? கிரையான் தேர்ந்துருச்சு. இந்தாங்கம்மா. நம்ம நிறைய படம் வரைஞ்சு எல்லாரையும் திட்டி தீத்துடலாம். இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, சரியா? சார் 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 எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் எக்ஸலண்ட். இவன் இங்க வந்தா? இந்த ஆர்ட் தெரப்பியை நான் ஜெர்மனில் படிச்சிருக்கேன். ஆமா சார், திஸ் இஸ் so good. இது இந்தியா கொண்டு வந்து பயன்படுத்தலாம்னு பார்த்தா இந்த பயல்களுக்கெல்லாம் சொல்லி கிள்ளி புரிய வைக்கிறதுக்குள்ள நமக்கே ஆர்ட் தெரப்பி கொடுக்குற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்க. ஐ லைக் யுவர் அப்ரோச். தேங்க்யூ சார். ரொம்ப நம்பிக்கையோடு செய்றீங்க. இன்னிலேருந்து இங்கேயே உங்கள் ஆர்ட் தெரப்பியை ஏன் ஸ்டார்ட் பண்ணி செய்யக்கூடாது? சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணுங்க. தேங்க்யூ சார். இவர் யார் டாக்டர்? இவருக்கு என்ன பிரச்சனை? இவனா உள்ள சொல்றேன். கொஞ்சம் விடுங்கப்பா, கொஞ்சம் விடுங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? ஒன்று விடாம சொல்லிட்டேன். ஏன் எப்படி பண்ணீங்க? என்ன எப்படி பண்ணுவாங்களா? என்னோட ட்ரீட்மெண்ட் கோஆபரேட் பண்ணாம என்ன அடிக்க வர? நான் தான் கோஆபரேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் ஏன் வாழ்க்கையில் தேஞ்சு போன சமயத்தில் நீலா மாதிரி இந்த பொண்ணு கிடைக்குமோ கிடைக்காதோ, எப்படியாவது கிடைக்கணும்னு நப்பாசில் இருந்தேன். இப்படி என் வீக்னஸை சொல்லி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களா? உன் வீக்னஸ் என் ஸ்ட்ரென்த், பலவீனமே பலம். சார் 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 தெரியாத மக்களுக்கு சவுண்ட் மட்டுமே வச்சு அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் நீயும் சேர்ந்து ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லியிருக்கேன். உனக்கு அந்த பொண்ணு மேல ஒரு ஜொல்லுன்னு கிளீனா புரியுது. எனக்கு உன் காது ஜவ்வு மேலதான் ஒரு கண்ணு. ஒழுங்கா என் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ணா உன் காதல் வாழ நான் கேரண்டி. இல்ல போட்டு கொடுத்துருவேன். கால் கை நல்லா இருந்து ஒரு மாதிரி பார்க்க சுமாரா இருக்கிறவங்களே இந்த காலத்து பொண்ணுங்க கோமாளி மாதிரி தான் பாக்குறாங்க. இந்த லட்சணத்துல உன் டியூப்லைட் பேட்டர் சொன்னேன். ஹாய், ஐம் ஹேமா. பிளைண்ட் பீப்புள் ஈஸியாக வாக் பண்ணுறதுக்கு நீங்களும் அவரும் கஷ்டப்பட்டு ஒரு டிவைஸ் கண்டுபிடிக்க போறீங்களாமே? டாக்டர் சொன்னார். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ணாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஓகே? உங்கள் பேர் என்ன?
ஹலோ, இங்க லைன் சரியா கிடைக்க மாட்டேங்குங்க. ஹலோ, என் பேர் ரா.